அனைவரையும் இந்த ஸ்பேஸ் டைம் தமிழுக்கு வரவேற்கிறேன். இஸ் வேக்யூம் ரியலி எம்டி? அந்த விடயத்தில் வேக்யூம்னா என்ன, அது உண்மையிலே ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா அப்படிங்கிறத பார்த்தோம். வேக்யூம் அப்படிங்கிறது எந்த காற்றும் இல்லாத ஒரு பகுதி. எதுவுமே இந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து எல்லா காற்றையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த வேக்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சா கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது வேக்யூம் அப்படிங்கிறது ஒரு ஜீரோ தான். ஆனால் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா -1 + 1 = 0 அப்படி சொல்லலாம். -2 + 2 = 0 அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்கல. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன டைமில் அங்கே ஏதோ ஒரு பார்ட்டிகள், ஆன்டி பார்ட்டிகள் உருவாகிட்டும் அழிஞ்சுக்கிட்டும் இருக்கு. இதை தான் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறத திருமூலர் சொல்லும் பொழுது இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் பற்றியும் அவர் பேசியிருக்காரா அப்படிங்கிறத இந்த விடயத்தில் பார்க்கலாம். வாங்க விடயத்தில் போகலாம். நம்ம பிரபஞ்சத்தில் எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளை பிரிச்சுக்கிட்டே போனால் கடைசியில் அடிப்படை பொருட்களான ஆட்டம்ஸ் வரும். ஆட்டமையும் நம்ம பிரித்து கொண்டே போனால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வரும். புரோட்டானும் நியூட்ரானுமே அடிப்படை கிடையாது. புரோட்டானுக்குள்ளும் நியூட்ரானுக்குள்ளும் குளூவான்ஸ் அப்படிங்கிற அடிப்படை துகள் இருக்குது. எலக்ட்ரான் ஒரு அடிப்படை துகள் தான். இந்த அடிப்படை துகள் தான் கடைசியில் நம்ம எதை பிரித்து கொண்டு போனாலும் வரக்கூடிய ஒரு பொருள். இந்த அடிப்படை துகள்களுக்கு ஒரு புலம் இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம அந்த ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபீல்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க எப்பயுமே இருக்கும். இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் ஏற்படும் ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த ஃபோட்டான்ஸ். அதே மாதிரி குளூவான் ஃபீல்டில் ஏற்படுகின்ற ஃப்ளக்சுவேஷன் தான் குளூவான்ஸ். இந்த மாதிரி ஒரு புலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் இல்லை எனர்ஜியோட கான்சன்ட்ரேஷன், அதுதான் அந்த பார்ட்டிகளாக தன்னை வெளிப்படுத்திக்குது. ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸில் கண்டிப்பாக ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபீல்ட்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதை தான் இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் குறிக்குது. இது எந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத அன்சர்டனிட்டி பிரின்சிபல் மூலியமாக ஒரு ஈக்குவேஷனில் நம்ம இதை பார்க்கலாம். முதல்ல அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை எளிமையாக எப்படி நம்ம விளக்கி சொல்லலாம்னா, இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த புகைப்படத்தில் அந்த வண்டி வருகின்ற ஸ்பீடு நமக்கு தெரியாது. ஏன்னா அது புகைப்படம். இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதுவே அது ஒரு வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அது எந்த இடத்துல இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை துல்லியமாக நீங்கள் கணக்கெடுக்கும் பொழுது அதோடைய ஸ்பீடை உங்களால் துல்லியமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்பீடை துல்லியமாக சொல்லும் பொழுது உங்களால் பொசிஷனை துல்லியமாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏதோ ஒரு எந்த பொருளை நீங்கள் அளவெடுக்கிறீங்களோ இன்னொரு பொருள் நிச்சயமற்ற தன்மையாக மாறுகிறது. இதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட டைமில், இப்போ டைமுக்கும் எனர்ஜிக்கும் நம்ம இதை நம்ம இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பிட்ட டைமில் இப்போ இந்த டைமை மெஷர் பண்ணும்பொழுது அங்கே எவ்வளோ எனர்ஜி அந்த பார்ட்டிகள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணக்கெடுக்க முடியாது. ஸோ இதுதான் எனர்ஜிக்கும் டைமுக்கும் உள்ள அன்சர்டனிட்டி. இந்த ஈக்குவேஷன் படி கொடுக்கப்பட்டுள்ள அந்த டைமுக்குள்ள, அதாவது டெல்டா டீக்குள்ள ஒரு துகள், அதோட எதிர் துகள், அதோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா அது கிரேட்டர் தேன் ½ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதன் மூலியமாக இது ஜீரோ கிடையாது. அதாவது எவ்வளோ எனர்ஜி சேஞ்ச் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது ஜீரோ இல்லை, கிரேட்டர் தேன் ஜீரோ. அதுக்கு ஒரு தொகை இருக்குது. ஸோ இதன் மூலியமாக
வேக்யூமில் எந்த பொருளும் இல்லைனா கூட இந்த புலன்களில் ஏற்படுகின்ற எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0. அதனால் ஏதோ ஒரு துகளும் அதுக்கு எதிர் துகளும் உருவாகி மறைகின்றன ஒரு ரொம்ப ரொம்ப அளவெடுக்க முடியாத குறிப்பிட்ட டைம்குள்ள. ஸோ இதுதான் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன். சரி, நம்ம இப்போ திருமூலர் இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனை எந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து 2 பாடல்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் பாடலை பார்க்கலாம். இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல் ஒளி போல கலந்து உள்ளிருந்திடும் வல்லதாக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே. இதுல முதல் லைன்ல வந்து இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி. இல் அது இல் அப்படின்னா பொதுவான கருத்து வந்து இல்னா இல்லை அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து பொதுவான கருத்து. ஆனா இல் அப்படின்னு நீங்க வார்த்தை எடுத்துக்கிட்டா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் வந்து இல் அப்படின்னா உங்க வீடை குறிக்கும், இல்லம், ஒரு வாழ்கின்ற ஒரு இடத்தை குறிக்கும், அகத்தை குறிக்கும். இல்லை அப்படின்ற ஒரு பொருளும் குறிக்கும். அப்ப இல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளும், ஒரு இடம், உள்ளிருக்கும் இடம் இல்ல அகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் சேர்ந்து வந்து குறிக்கும். அப்ப இந்த இல் அது சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது சக்தி உள் இருக்கின்ற, ஒரு இடத்தில் இருக்கின்ற, அகத்தில் இருக்கின்ற, இந்த புறத்திலிருந்து பார்த்தால் தெரியாது. இப்ப நம்மளே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இன்னொருத்தவங்க வெளியில இருக்காங்க அப்படின்னா வெளியில நம்ம உள்ள இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வெளியில இருக்கவங்களுக்கு தெரிய போறது இல்லை. நம்ம உள்ள இருந்து ஏதாவது சத்தம் போட்டா மட்டும்தான் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம உள்ள இருக்கோமா இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி ஒரு சக்தி அப்படிங்கிறது உள்ள இருக்குது அப்படின்ற ஒரு பொருளும் வரும். இல்லது அப்படின்னா சக்தி இல்லை அப்படின்ற ஒரு பொருளும் வரும். திருமுறள் எவ்வளவு அழகா வந்து இந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறார். இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி. ஸோ ஒரு ஸ்பேஸ்ல எனர்ஜி எப்பயுமே இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாரு. மாடர்ன் சயின்ஸும் அதான் சொல்லுது. ஸோ இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி, இல்லாத சக்தி இடத்துல உண்டாகுது, இல்லைன்னா உள்ளிருக்கும் சக்தி ஒரு இடத்துல வந்து வருகிறது அப்படின்ற பொருள் வரும். கல் ஒளி போல கலந்து உள்ளிருந்திடும். ஸோ இந்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா கல்லுக்கு ஒளி எப்படி உள்ள இருக்கு. ஒளி எப்படி வருது ஒரு கல்லுக்கு அப்படின்னா நம்ம ஒரு அதுல லைட் அடிச்சோம் அப்படின்னா அங்க உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து எல்லா வெளிச்சத்தையும் உள்வாங்கி ஒரு சில வெளிச்சத்தை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், வெளியில விடும். அப்படி வெளியில விடுகின்ற அந்த லைட்டு தான் நமக்கு தெரியுது. ஒரு மரகத கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லா லைட்டையும் உள்வாங்கிட்டு அந்த பச்சை நிறத்தை மட்டும் வெளியே விடுகிறது. அப்ப அந்த அந்த அறிவு வந்து அந்த கல்லுக்கு வந்து உள்ள இருக்கின்ற அந்த ஆட்டம்னால வருகின்றது. அந்த ஆட்டம்ல அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இந்த கலரை வந்து நீ புரிஞ்சுக்கோ, இந்த கலரை வெளியில விடு அப்படிங்கிறது அந்த ஆட்டமோட தன்மை. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸோடைய தன்மை வந்து உள்ளிருக்கும் எனர்ஜி. இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல் ஒளி போல கலந்து உள்ளிருந்திடும். அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இல்ல ஒரு ஸ்பேஸ்ல எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளிருக்கின்ற ஒரு பொருள் அப்படிங்கிறத அழகா அந்த 2 லைன்ல சொல்றாரு. வல்லதாய் செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடு தூராதி தூரமே. சரி, இப்ப இந்த ஸ்பேஸ்ல இந்த எனர்ஜி எப்படி வந்துச்சு? இப்ப அடுத்த கேள்வி அதான். திருமூலர் சொல்றபடி பிக் பேங் முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பேஸும் எனர்ஜி, சிவம் சக்தி, அதை வந்து தனியாக இருந்தது. சிவமும் சக்தியும் சேர்ந்த பொழுதுதான் நமக்கு வந்து இந்த பிக் பேங் உருவானது. பிக் பேங் மூலியமாக நம்ம யூனிவர்ஸ் எல்லாமே வந்து உருவானது அப்படிங்கிறது தான் திருமூலர் சொன்ன கருத்து. இதுதான் நம்ம பிக் பேங் அண்ட் திருமந்திரம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இந்த இடத்துல எனர்ஜி பற்றி சொல்கிறாரு. ஆனால் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 0 = -1 + 1. அதாவது 2 பொருள்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் 2 பொருள் சொல்லாமல் அதோட எதிர்பொருள்.
இப்போ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்ரான். ஸோ அதோடைய ஒரு துகள் அதோடைய எதிர்த்துகள் ஒன்றா சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறது தான் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன். அப்படி தான் நான் முதல்ல பார்த்தேன். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத 2வது வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.